கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்றைய சத்தத்தை நம்மளுக்கு துணிக்க பண்ண போகிறாங்க. அது மாத்திரமல்ல, தேசத்தில் நடக்க இருக்கிற ஒவ்வொரு சில காரியங்களையும் கற்றுக் கொடுக்க போறாங்க. எதுக்காகன்னா நம்ம அந்த காரியங்களை வைத்து ஜெபிப்பதற்காக. ஆமென். கண்டிப்பா ஜெபிப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். டாடி, பரிசுத்த ஆவியானவரை நன்றியோடு வரவேற்கிறோம், துதிக்கிறப்பா. இந்த இடம் அசைய தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்களே இதை கையாள போகிறீங்க, அதற்காக நன்றி. அடியிருந்த இடத்துல ஒன்று இல்ல, முற்றிலும் உங்க கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற யாவருடைய இருதயங்களும் சிந்தைகளும் அப்பா ஒருமுகப்படுவதாக. உண்மை சார்ந்து அப்பா அம்மா கிறிஸ்தத்துல உமக்காக திறப்புல இருக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் எழுப்ப போகிறீர், அதற்காக நன்றி. எல்லா கனமும் அப்ப ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே, ஆமென். பள்ளிக்கரணை பகுதியில் பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்தி உண்டாகும் நாட்கள் வருகிறன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மாலத்தீவு பகுதியில பாத்தீங்கன்னா விமான விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மலாக்கா பகுதியில விபரீதம் என்ற இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. துடியலூர் பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் மற்றும் விபத்து நெருப்புகள் பற்றிக்கொள்ளும் நாட்கள் வருகிறன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது தாய்லாந்து பகுதியில் சூறாவளி, வெள்ளம், நிலச்சரிவு, நிலநடுக்கம், அது மாத்திரமல்ல கொடிய வைரஸ்கள் தோன்றும், புதிய வைரஸ்களா இருக்கும் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தயவாக அந்த எல்லைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜோர்டான் பகுதியில விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. காங்கேயம் பகுதியில மோசடி கும்பலினால் பாதிப்புகள் ஏற்படும் நாட்கள் வருகிறன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கொலு பகுதியில பிரளயங்கள் வாரிக்கொள்ளும் நாட்கள் வருகிறன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கோரா பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. விபத்து மற்றும் விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஜெய்ப்பூர் பகுதியில பாத்தீங்கன்னா ரயில் விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஒடிசா பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. மீண்டும் ரயில் விபத்து உண்டாகும் என்று இணக்கத்தை முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மெய்யூர் பகுதியில விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா குண்டு வெடிப்பு மற்றும் கலவரங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தான் பகுதியில பாத்தீங்கன்னா கலவரங்கள் மிகவும் அதிகமாகும் நாட்கள் வரப்போகிறது என்ற இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மெஜிஸ்ட்ரேட்கள் மத்தியில் சலசலப்பு மற்றும் விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. திருவாரூர் பகுதியில பாத்தீங்கன்னா பரபரப்பான செய்திகள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குஜராத்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சிங்கப்பூர் பகுதியில விபரீதம் என்ற இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் பகுதியில பாத்தீங்கன்னா சூறாவளி மற்றும் வெள்ளங்கள் பற்றிக்கொள்ளும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ இதுவரைக்கும் நடந்ததை காட்டிலும் அது மிகவும் கொடிதா இருக்கும் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கத்தார் பகுதியில பாத்தீங்கன்னா நில அதிர்வு மற்றும் நெருப்புகள் பற்றிக்கொள்ளும் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சத்தீஸ்கர் பகுதியில விமான விபத்து உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சண்டிகர்ல பாத்தீங்கன்னா தீ விபத்து மற்றும் வெள்ளங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சுங்கச்சாவடியில் பாத்தீங்கன்னா விபரீதம் என்ற இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ராஜபாளையம் மற்றும் உப்பிலிப்பாளையம் இப்படிப்பட்ட பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெல்லிக்குப்பம் பரபரப்பான செய்தி உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, பச்சையப்பன் கல்லூரியில் மீண்டும் விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. இது தொடர்ச்சியா இசப்பா சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல அது அந்த காரியங்கள் அங்க நடைபெற்றுட்டு தான் இருக்குது. தயவு செஞ்சு அந்த கல்லூரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இமயமலை பகுதியில மிகப்பெரிய சேதங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. நிலச்சரிவும் நில அதிர்வும் அதிகமாக இருக்கும் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சங்கரன் கோவில்ல பட்டாசு சாலையில் விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, லூர்து மேரி கல்லூரியில் பரபரப்பான செய்தி ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குண்டர் சட்டத்தில் விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. விளாத்திக்குளம் பகுதியில் நெடுஞ்சாலைகளில் விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ராஜாஜி சாலையில் விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பூனே பகுதியில் வெள்ளங்கள் புரண்டோடும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. முசூரி பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவர்கள் மத்தியில் பரபரப்பான செய்திகள் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பொதுவுல ஏசப்பா சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, ஒவ்வொரு மருத்துவமனையிலும் குழந்தைகள் அதிகமாக அட்மிட் பண்ணக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. அதனால அங்க இருக்கிற அந்த குழந்தைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரமல்ல, திண்டிவனம் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிகமாக ஒரு சில இடங்களில் ரயில் சேவை ரத்து செய்யப்படும் நாட்கள் வருகிறது என்று இந்த இணக்கை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. வருவாய்த்துறை அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பான செய்தி என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் பகுதியில விபரீதம் என்று இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தர்ணா போராட்டம் ஆங்காங்கே நடைபெறும் நாட்கள் வரப்போகிறது என்று இந்த இணக்கை கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பின்லாந்து பகுதியில் பிரளயங்கள் உண்டாகும் நாட்கள் வருகிறது சொல்லி இந்த இணக்கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இயேசுப்பா சொல்ற ஒண்ணுமே அவர் செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா அதுல பாதுகாப்பு உண்டாகும். அதனால தயவு செய்து தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க மறந்துடாதீங்க.
ஆமென். இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு ஆவிக்குரிய திரவியம். வசனம் பாருங்க, ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதாவது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன பாருங்களாமா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தலைப்பு என்னன்னா திரவியம், ஆவிக்குரிய திரவியம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மள ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தினால் நிரப்ப வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். அன்னைக்கு நம்ம எல்லாருமே விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் வேணும், உலக பிரகாரமான ஆஸ்திக்குள்ள செயல்படணும். எனக்கு அது அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அந்த கார் இருந்தா நல்லா இருக்குமே, இல்ல இந்த மாதிரி வீடு கட்டி இருந்தா நல்லா இருக்குமே. இன்னைக்கு நம்மளுடைய மாம்சம் என்ன யோசிக்குதுன்னா, இப்படிப்பட்ட உலகத்தின் காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே இப்படிப்பட்ட உலகத்தின் காரியங்களுக்கு செலவு பண்ணுவதற்கு சரியாகவும் பற்றாக்குறையாகவும் செயல்படுகிறது. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம், உலக பிரகாரமான காரியத்தை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. தேவனாகிய கர்த்தருடைய ஐஸ்வர்யம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்மளை தேடி தன்னால வந்துரும். ஹல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு நிரப்புகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இடத்துல நம்ம கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்று, ஐசப்பா உங்க ஆவிக்குரிய கிருபையினால என்ன நிரப்புங்க, ஆவிக்குரிய மகிமையினால என்ன நிரப்புங்க. அப்ப உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்கட்டும், தயவு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போதே தேவனாகிய கர்த்தர் என்ன செய்றாராமா, நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மளை நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல தேவனாகிய கர்த்தர் இதுல அழகா ஒரு ஓமையை கற்றுக் கொடுப்பார் பாருங்களேன். ஒரு பிரபு இருக்கிறாரு. இது தேவனாகிய கர்த்தர் ஒரு ஓமையா சொல்ற ஒரு காரியம். அந்த பிரபு என்ன செய்யற, ஒரு தூர பிரதேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரை என்ன செய்யறாரு, 10 ஊழியக்காரனை அழைச்சி 10 ஊழியக்காரன்ல இவனுடைய 10 ராத்தலையும் பிரித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த 10 ராத்தலை கொடுத்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இதை வச்சு என்ன செய்யுங்க, வியாபாரம் பண்ணி பெருக்கி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஆவிக்குரிய கிருபைகளை கொடுத்திருக்காங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாங்க, ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒரு அந்த பிரபு தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு என்ன சிலர் கூப்பிட்டு அவன்கிட்ட இருக்கிற அந்த 10 ராத்தலை பிரித்து கொடுக்கிறார். திரும்பி அந்த பிரபு என்ன செய்யற, ஒரு ராஜாவா மாற்றப்பட்டு திரும்ப தன்னுடைய எல்லைக்குள்ள வந்த உடனே என்ன செய்யறாராமா, இவர்களை என்ன செய்ய அழைச்சு கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அங்க இந்த 10 ஊழியர்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஒரு மனிதன் சொல்றாரு, இந்த ராத்தலை நான் 10 ராத்தலா மாற்றி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இருப்பா என்று அந்த இடத்துல அந்த மனிதன் பேசுறாரு, அந்த ராஜா. அதே போல இன்னொரு மனிதன் சொல்றான், நான் 5 ராத்தலா பெருக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இதுல இன்னொரு மனிதன் சொல்றாரு, நீங்க கொடுத்த ராத்தல், அந்த ஒரு ராத்தல என்ன செஞ்சேன், சீலையில சுற்றி வைத்திருந்தேன், சீலையில முட்டிச்சு வைத்திருந்தேன். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு இதுல கற்றுக் கொடுக்கிற காரியம், நம்ம எப்படி இருக்கிறோம்னா, கிருபைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, அவருடைய ஆவிக்குரிய கிருபைகளினால் நம்ம நிரப்பப்பட்ட பிற்பாடு, அதாவது அதே அபிஷேகத்தோடு நம்ம என்ன செய்யறோம், மூழ்கடிக்கப்பட்டுறோம். அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை. சில சர்ச்சில எல்லாம் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதே விசுவாசிகள் அதே இதுலதான் இருப்பாங்களே தவிர அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்குள்ள வளர முடியாது. ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்குள்ள வளர்வதற்கு தேவையான விசாலம் இராம இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து உரைக்கிற ஒரு காரியம், உன்னுடைய அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு செழிப்ப கொடுக்க போகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு ஐஸ்வர்யத்தை உண்டாக்க போகிறேன், விசாலத்தை கொடுக்க போகிறேன். உன்னுடைய வாசல் அப்ப உனக்கு முன்பாக இருக்க வாசல் விரிவாய் திறக்கப்பட போகிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளை என்ன செய்யறாராமா, ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்ப வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, அந்த இடத்துல உடனே அந்த ராஜாவுக்கு என்ன வருது, கோபம் வருது. ஹல்லேலூயா. கோபம் வந்தவொடனே என்ன சொல்றாரு, அந்த மனுஷன் இருந்த ஒரு ராத்தலையும் பிடுங்கி 10 ராத்தல் சேர்த்து வைத்தவனிடத்துல என்ன செய்யறாரு, திருப்பி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுதான் உள்ளவனுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கப்படும், ஆனா இல்லாதவனிடத்திலிருந்து என்ன செய்யுமா, இருக்கிறதையும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது தேவன் நம்மளுக்கு கொடுத்த கிருபைகளை நம்ம கூட்டி கொள்ளாம, நம்ம பெருக்கி கொள்ளாம, ஹல்லேலூயா, நம்ம அதுலயே அப்படியே என்ன செய்யறோம்னா உறைந்த பணியாய் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி ஒரு உறைந்த பணியினால செயல்பட முடியாதோ, இந்த இடத்துல நம்ம என்ன உறைந்த பணியா இருக்கிறோம் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அததான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய, உனக்கு கொடுத்த கிருபைகளை பெருக்கிக்கோ. ஹல்லேலூயா. உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிக்கொள். ஹல்லேலூயா. நம்மளுக்கு கொடுத்த ஆவிக்குரிய பலத்தை அனலாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அடுப்புல தீ எரியுது, அது கங்கு அணைஞ்சிருச்சுன்னா
வந்துச்சுன்னா உடனே என்ன செய்யறோம், நம்ம ஊதி ஊதி அதை பத்த வைக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த இடத்துல கர்த்தர் ஓமையை சொல்லுகிற காரியம், எப்படி இந்த ராத்தலை பெருக்கி கொண்டானோ அதே போல நீ என்ன செய்ய, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அடுத்தடுத்த லெவலுக்குள்ள நீ அழைத்து செல்லப்படுவாயாக. அதை தான் தேவனாகிய கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறாரே தவிர உலக பிரகாரமான காரியத்துக்குள்ள நம்ம துவண்டு போய் தவண்டு கொண்டு இருக்கிறத அவர் விரும்புகிற தகப்பன் அல்ல. இந்த நம்மளுக்கு கொடுத்தது ஒரு குட்டியா இருக்கலாம், நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்திருப்போம், அதே இதுலதான் இருப்போம். அடுத்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அபிஷேகம் பெறணும். இதை ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அபிஷேகம், அந்நிய பாச அடையாளம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் அவருடைய மகிமைக்குள்ள நம்ம அழைத்து செல்லப்படும். இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஸ்டெப்ல நம்ம கடந்து போய் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம கீழே இறங்குகிறவர்களா இல்லாதபடி, நம்ம ஆவியை அவித்து போடாதபடி. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. நம்ம ஆவியை அவித்து போட்டுட்டோம்னா நம்ம வெளியே எரியுண்ட கொடிக்கு சமமாக்க மாற்றப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய கனிகளை கொடுக்கக்கூடிய கொடியாக மாற்றப்படணும்னா என்ன செய்யணுமா, 10 ராத்தலா பெருக்கி கொடுத்தானே அந்த மனிதனை போல நாமளும் என்ன செய்யணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக்கெடுத்து ஓட வேண்டும், நதியாய் ஓட வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாயிலிருந்து ஜீவ ஊற்று பிறப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற காரியத்தை அப்படியே பிடிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சரிவு இருக்காது. ஹல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்துக்குள்ள நம்ம வளரணும்னா, ஜீவனுள்ள தகப்பனுடைய ஐஸ்வர்யத்துக்குள்ள நம்ம காலூன்றப்படணும்னா, எப்படி ஒரு ராத்தலை கொடுத்து 10 ராத்தலா மாற்றினாரோ அதே போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மென்மேலும் மென்மேலும் நாம என்ன செஞ்சுக்கணும், பெருக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை உயர்த்தி கொண்டே போக வேண்டும். அடுத்து நான் என்ன செய்யணும்ப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க 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 தேவனாகிய கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லமை உள்ள தகப்பனா இருக்கிறார். ஆனா இதே காரியத்துல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வை கேட்கும் போது சத்ருவானவனுக்கு அது பிடிக்காது. நம்ம எழும்புறது சத்ருவுக்கு பிடிக்காது, மனுஷிக வல்லமைகளுக்கு பிடிக்காது. அது ஏதாவது ஒரு விதத்துல என்ன செய்வான், நம்மள டவுன் ஆக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. நம்மள சோர்வுக்குள்ள தள்ளி கொண்டே போகணும். இவன் எழும்ப கூடாது, இவனும் எழும்ப கூடாது. எழும்புனா ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு விடுவாங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவானாமா, நம்ம ஒரு தாட்ல போயிட்டே இருப்போம், அவருக்குள்ள நான் வளரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம கால் வச்சு நடந்து கொண்டு போகும்போது அதுல குறுக்க நின்று என்ன செய்வான், சத்ருவானவன் ஒண்ணு வீட்டுல இருக்கிறவங்க மத்தியில இருந்து எழும்புவான், அல்லது வெளியில யார்கிட்டயாவது நம்ம நேசம் வச்சிருப்போம் அங்க இருந்து எழும்புவான். இப்படிப்பட்ட பல எந்த விதத்துல இருந்தனாலும் நாலா பக்கத்துல இருந்தாவது மொத்தத்துல என்ன செய்வான், சூறாவளியை உள்ள கொண்டு வருவோம். அந்த சூறாவளியை அகற்றணும்னா தேவ பலன் நம்மளுக்குள்ள வேணும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம சோர்ந்து விழுந்து விழுந்திருந்திருப்போம், எழும்பவே முடியாதுங்கிற சூழ்நிலையில இருப்போம். ஏன்னா இந்த திரவியம் அவருடைய திரவியத்துக்குள்ள நடந்து வர ஆரம்பிக்கும் போது இந்த சோர்வுகள் அதிகமாகவே நம்மளுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள பலனே இல்லாத குஞ்சி போகிறது போல இருக்கும். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி வேதம் சொல்லுவது போல நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னது போல அப்ப அந்த பகிரங்கமான ஒரு பலத்தை நம்மளுக்கு கட்டளையிடுகிற தகப்பனா இருக்கிறார். நம்ம ஆவியை அவித்து போட்டுட்டோம்னா, ஹல்லேலூயா, ஏதாவது ஒரு காரியம் இப்படி நம்ம முன்னாடி நடந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், உடனே நம்ம டவுன் ஆயிடுறோம் இல்லையா? அந்த டவுன் ஆகும்போது நம்ம என்ன செய்வோம்னா, முதல்ல நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பெருக்கி கொண்டு இப்படிப்பட்ட வருகிற எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு அப்படி சமூகத்துல நம்ம நிற்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சோர்வுகள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம், அந்த உதரை தள்ளிவிட்டு தேவனாகிய கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாவே நம்ம மாற்றப்பட்டு விடுவோம். அப்படிப்பட்ட பிள்ளைங்க திரும்ப கீழே விழுந்து போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்குது. வீட்டுக்குள்ள இருந்து நம்மளை பெருக்கி கொள்ளுவார் தேவனாகிய கர்த்தர். நம்மளை ஒட்டச்சு அது ஒவ்வொரு காரியத்தையும் தாங்கிக்கிற பலத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துல நம்ம எப்படி மேற்கொள்ளணுங்கிறத கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒட்டச்சு தாண்டி வரும் பட்சத்துல அடுத்த லெவலுக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கும்
இருக்கும்போது சத்ருவான குறுக்க நிற்பான் இல்லையா, அந்த நேரத்துல நம்முடைய இருதயம் என்ன ஆகும்னா துவண்டு போகாது. ஹல்லேலூயா. துவண்டு போகாதபடி தேவனாகிய கர்த்தர் அந்த இருதயத்தை உற்சாகமுள்ள ஆவியை கொடுத்து என்ன செய்வாராமா, அவர் தாங்கி கொண்டு அடுத்த லெவலுக்குள்ள நடந்து போகிறதுக்கு அதை கேன்சல் பண்ணி ஜெபிச்சுட்டு அடுத்த லெவலுக்குள்ள போவதற்காக நம்மளை ஆயத்தமாக்கி விடுவார். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வராம இருக்கும் போது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிற பிள்ளைகளா இருப்போம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இந்த சோர்வு வந்துச்சுன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். திரும்ப நம்ம எழும்புறதுக்கு பாத்தீங்கன்னா நாட்கள் பெருகி கொண்டே போகும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் எழும்பணும்னு நினைப்போம், திரும்ப இன்னொரு காரியம் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அது மாத்திரமல்ல, அதுக்காக ஜெபிச்சு அதை மேற்கொண்டு திரும்ப ஒரு காரியம் வரும். இப்படியா பலவிதமான காரியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்டிப்பா போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை எல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். அதுதான் அவருடைய சிலுவை. ஹல்லேலூயா. அந்த சிலுவை சுமக்கணும்னா, அவருக்கு பின்னாக நடக்கணும்னா இந்த பாடுகள் உயிருள்ள நாள் வரைக்கும் இருக்கிற இந்த சம்பவங்களை நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, சோர்ந்து போய் நிற்கும் போது அப்ப மனிதர்கள் நம்மள கைவிட்டுறலாம், உறவுகள் கைவிட்டுறலாம். ஆனா ஜீவனுள்ள தகப்பன் நம்மள கைவிடாத தகப்பனா இருக்கிறார். அவருடைய பிள்ளைல எந்த நேரத்திலயும் தூண்ட போறதுக்கு விடுகிற தகப்பனே அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆயினும் என் ஊருக்கு அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துக்குள்ள போவாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கைம்பெண்ணான ஒரு மகள், அந்த மகளுக்கு ஒரு மகன், அந்த மகனை என்ன செய்றாங்க, பாடையில தூக்கிட்டு போறாங்க, அவன் மறிச்சு போயிடுறான். ஹல்லேலூயா. அப்ப மறிச்சு போன தருவாயில தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு, அவருடைய அந்த அழுகையை பார்த்து இவர் அங்கலாய்க்கிறாரு, கலங்குறாரு. என்ன செய்யறாரு, அதை பார்த்து அந்த பாடையை தொட்டு அந்த மனிதனை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நீங்க சோர்ந்து போய் துவண்டு போய் பாப்பா மரண படுக்கையில் நம்முடைய ஆத்துமா செத்ததாய் காணப்படலாம். அப்படியா இருக்கிற ஆத்துமாக்களை தேவனாகிய கர்த்தர் எழுப்புகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஜெப ஆவி இல்லையே, நான் கூனி குறுகி போய் நிக்கிறேனே, என்னால எழும்ப முடியலையே, என்னால மேற்கொள்ள முடியலையே, இதுவரைக்கும் நான் நல்லா தானே போயிட்டு இருந்தேன், இதுக்கு பிற்பாடு எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இன்னைக்கு திகைச்சு போய் நிக்கிறீங்களோ, சோர்ந்து போய் துவண்டு போய் கூனி குறுகி போய் சுருண்டு இருக்கிறீர்களோ, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று உரைக்கிற காரியம், எப்படி அந்த மரித்த சடலத்தை அந்த பாடையை தொட்டு எழுப்பினாரோ அதே போல ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிலெல்லாம் விழுந்து கிடக்கிறாயோ உன்னை நான் தேவனாகிய கர்த்தர் தொட்டு நான் உன்னை எழுப்புகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் நம்மளை எழுப்புவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரீரம் இருக்கும், நம்ம நடப்பினமாக நடந்து கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. அப்ப ஆனா இருதயம் எதுக்குள்ள இருக்கும், தேவையில்லாத போராட்டத்துக்குள்ளயும் நான் இப்படி ஆயிட்டேன்னு என்னால எழும்ப முடியலையே, தேவனிடத்துல சேர முடியல, பேச முடியலையே, இப்படி உங்களுடைய இருதயம் கலங்கி போய் துவண்டு போய் நொறுங்குண்டு போய் இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி அந்த பாடையை தொட்டனா அதே போல இன்று உன்னுடைய இருதயத்தை உன்னுடைய சரீரத்தை நான் தொடுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மளை தொட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எப்படி அந்த சரீரம் எழும்பி பேசிச்சு உட்கார்ந்து. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த மகன் எந்திரிச்சு உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான். அதே போலதான் நம்முடைய அப்பா குலைந்து போய் இருக்கிற நம்முடைய உள்ளங்கள், அப்பா நம்முடைய இருதயங்கள் நொறுங்குண்டு போய் தள்ளாடி கொண்டிருக்கிற நம்முடைய முழங்கால்களை அவர் பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. தள்ளாடி கொண்டிருக்கிற முழங்கால்களை அவர் திட்டமுள்ளதாய் மாற்ற போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால நீங்க கலங்க வேண்டாம், நான் இன்னும் ஆவில வளரலையே, எழும்ப முடியலையே, நான் இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள இருக்கேன்னு எனக்கு விடுதலை இல்லையே, கசப்பான பாதையா இருக்கிறதே. ஹல்லேலூயா. அததான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக அநேகம் பேர் எழும்பலாம். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உன்னோடு மலை போன்று இருக்கிறவங்க உன்னை விட்டு விலகலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்களேன், சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா தேனீக்களை போல வளைந்து கொள்வார்கள், வேதம் சொல்லுகிறது. ஆனா தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தா மாத்திரம் ஹல்லேலூயா அவர்கள் அப்ப முள்ளுல பற்றி கொள்ளும் நெருப்பை போல அணைந்து போவார்கள். ஹல்லேலூயா. அததான் ஜீவன்ல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த இடத்துல வைக்கப்பட்டு நிக்கிறேனே, கலங்காத மகளே, அப்பமா கிறிஸ்துவத்துல நான் துவண்டு போய் நிற்கிறேனே, கலங்காத. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமா எழும்புகிற அம்புகளை நான் முறிக்க வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறேன். உனக்கு விரோதமா எழும்புகிற உன்னை சிதறடிக்க நினைக்கிற பொல்லாத வல்லம் எடுத்தது உன்னை நான் பிரித்தெடுக்க வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறேன். அது மாத்திரமல்ல,
பாருங்களேன். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது கர்த்தர் நம்ம மேல நோக்கமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா நீதிமானுடைய ஜெபத்தை அவர் தள்ளுகிற தகப்பனே அல்ல. நீதிமான்கள் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா இருக்கும் போது நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது எல்லாமே அவருடைய செவிகளுக்கு திறந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ என்ன யோசிச்சாலும் நீ என்ன பேசினாலும் அவருடைய காதுக்கு உடனே என்ன செஞ்சிருமாமா, உன்னுடைய சத்தம் தொனிக்க பண்ணிரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நீதிமானாய் நம்ம மாற்றப்பட வேண்டும். நீதிமான்களா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களுக்கோ தேவனாகிய கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். ஆனா தீமை செய்கிறவர்களுக்கோ தேவனாகிய கர்த்தர் தூரமாய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க உண்மையுள்ள பிள்ளைகளாய் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நம்ம நடக்கும் போது அவர் நம்மளை ஏந்தி சுமந்து தப்புவித்துக் கொள்ளுகிற தகப்பனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல அவருடைய செட்டைக்குள்ள நம்மளை மறைத்து காவல் வைக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நாட்கள் நீடித்திருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜீவனை விரும்பி உன் நாட்கள் நீடித்திருக்க பண்ணணும். நீ விரும்பினாயானால் உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். உன் உதடுகளை கபடிக்கு விலக்கி காத்துக்கொள்ள என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்பா பொல்லாப்பை விட்டு விலகி நன்மையை செய் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல சமாதானத்தை தேடு என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீதிமான்களுக்கு பாத்தீங்கன்னா சோர்வுகள் வந்தாலும் அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிச்சு அவரே கரத்தை பிடிச்சு நிறுத்தி கோலை கொடுத்து நீ எழும்பி நெல் என்று சொல்லி அழகா பேசுகிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா சத்ருவானவே நினைப்பா, எத்தனை முறை இவங்களை விழத்தட்டணும்னு நினைச்சேனே, ஆனாலும் இன்னும் என்ன செய்யறா, எழும்பி நிக்கிறாளே, இனிமே என்ன செய்ய முடியாது, இவகிட்டயோ நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது அப்படின்னு சொல்லி அவன் தூரமா நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விடுவான். இதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற இயல்பான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை பார்ப்போம், சில காரியம்லாம் பெருசா இருக்கும். அதை பார்க்கும்போது அவர் நம்மள ஒரு பக்கம் தேய்ச்சினாலும் நம்ம மாம்சம் என்ன சொல்லணும்னா, இப்படி ஆயிருச்சே. இதுல இருந்து என்ன செய்யுங்க, இப்படியே புலம்பி கடைசியில என்ன ஆயிரும், ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போயிரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துவமே இல்லாம செயலிழந்து அப்படியே ஒண்ணுமே இல்லாம நடக்கிறது போன்று இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அப்பா கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற போராட்டங்களை தேவனாகிய கர்த்தர் உடைக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நீ என்ன செய்ய, விழுந்து போகாத மகனே எழும்பி பிரகாசி. உன் மடியில இருக்கிற தூசியை உதறி விட்டு எலும்பு. உன் மடியில தூசி இருக்கு, உதறிட்டு எலும்பு அப்படின்னா இதே போலதான் நம்ம எதையாவது சுமையை சுமந்து கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு விரும்பிய சுமையை சுமக்க மாட்டோம். சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைங்களை புறம்பே தள்ளுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீதிமான் நன்மையை தேடி எத்தனை முறை மற்றவங்களிடத்துல பேச்சு வாங்கினாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அவர்களை உயர்த்த வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமா நிற்கிறவர்கள் மத்தியில தேவனாகிய கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை சார்ந்து நிற்கும் போது அவர் நம்மளுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவராயும் நம்மளை பலப்படுத்துகிறவராயும் அப்பா அம்மா கிறிஸ்தத்துல நம்மளை எழுப்புகிறவராயும் தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட வருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தீமை செய்து பாட அனுபவிப்பதை காட்டிலும் நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேலானது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால இன்னைக்கு உலக பிரகாரமான தீமையில நம்ம இருப்பதை காட்டிலும் தேவனுக்காக நம்ம எழும்பி அதிலிருந்து பாடுகளை அனுபவிப்பது மிகவும் நன்மைக்கு ஏதுவானதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டோமே, திரும்ப நான் இயேசுவை தேடிட்டேனே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, நான் புது சிருஷ்டியா மாற்றப்பட்டுட்டேனே, ஆனாலும் எனக்கு ஏன் இந்த பாடுன்னு சொல்லி கேள்வி கேட்காதீங்க. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லப்படுது பாத்தீங்களா, நன்மை செய்து பாட அனுபவிப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அது ஒரு மேன்மையை குறிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வந்துட்டேனே, நான் இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேனே, ஒரு நாள்ல பாதாளத்துக்குள்ள இருந்தேன், ஒரு நாள்ல சிறைச்சாலைக்குள்ள இருந்தேன், ஒரு நாள்ல அப்பா தேவனுக்கு பிரியமில்லாத அழுக்கு வஸ்திரத்தை உடுத்தி இருந்தேன், ஆனா இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை தொட ஆரம்பிச்சாங்க, நான் எழுப்பப்பட்டுட்டேன், நான் சுத்திகரிக்கப்பட்டுட்டேன், அவருடைய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன பிற்பாடு இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு பரீட்சை வைப்பதற்காக அநேக காரியங்கள் நடைபெறலாம். அது மாத்திரமல்ல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு விதமான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் நியமிச்சிருப்பாங்க. அந்தந்த காரியத்துல நம்ம என்ன செய்யணும், மேற்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்ம மேற்கொள்ள பழகி கொள்ளும் போது தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு, உயர்த்த வல்லமையுள்ளவரும் நம்மளுக்கு மேன்மையை கொடுக்கிறவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்களேன், இந்த எலியாவை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி என்ன ஆனாரு, எசபேலுக்கு பயந்து என்ன செய்யறாரு, சூரச் செடிக்கு கீழே
அப்பா சோர்ந்து போய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சவால் விடுவாங்க அந்த இசபேல் அம்மா. ஹல்லேலூயா. எலியாவுக்கு என்ன ஆகும்? ஒரு விதமான பயம் வந்த உடனே சோர்வு வந்துரும். ஹல்லேலூயா. கலக்கம் வந்துரும். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யறாரு? நேர போய் சூரச்செடி கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு நாமளும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கோம். என்ன செஞ்சிடறோம்? ஊழியத்தை விட்டுடுறோம். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வேலையை மறந்துடுறோம். ஆனா நம்மளுக்கு முன்னாடி நிக்கிறதெல்லாம் என்ன இருக்குன்னா, இது சொன்னது நடக்கலையே, இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள தள்ளப்பட்டுட்டேனே, இப்படிதான் என்ன செய்யும்? ஜெபம் சரியில்லையே, இப்படிலாம் ஒரு சில கேள்விகள்லாம் நம்மளுக்குள்ள எழும்ப ஆரம்பிக்கும். ஆனா அப்படி எழும்ப ஆரம்பிச்சா நம்மளுக்குள்ள என்ன வந்துருது? சோர்வு வந்துருது. ஹல்லேலூயா. யோபு பாத்தீங்கன்னா தேவனிடத்துல இருந்து நன்மையும் பெறுவாரு, அதே கையில தான் தீமையை அனுபவிக்காம இருப்பேனோன்னு சொல்லுவாரு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அப்படிலாம் நம்மளால வாழவே முடியாது. ஆனா வசனம் மட்டும் நம்ம என்ன செய்வோம்? வாயளவுல அழகா அறிக்கைட்டுருவோம். ஆனா நன்மைங்கும் போது அதை நம்மளால முழுமையா சுதந்திரித்துக் கொள்ள முடியுது. அதுல ஒரு தீமை வரும்போது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியறது இல்ல. ஹல்லேலூயா. இப்படிதான் இந்த எலியா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சோர்ந்து போய் என்ன செய்யறாரு? சூரச்செடிக்கு கீழே படுத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தவே மாட்டாரு. நிச்சயமாவே சொல்றேன், அவர் தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுக்குள்ள உறவு யாராலே ஒட்டைக்க முடியாததா இருக்கும். அந்த உறவுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படி இந்த எலியாவை ஒரு தூதனை கொண்டு தட்டி எழுப்பி, நீ எலும்பு செய், எழுப்பி நடக்க ஆரம்பி, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுவாரு. அதே போலதான் அவர் நம்மள என்ன செய்வாராமா? அவருடைய வார்த்தையினால நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கொண்டு திட்டப்படுத்தி எல்லாம் வச்சு நம்மளுக்கு புதிய புதிய காரியங்களை அந்த இடத்துல கற்றுக் கொடுப்பாரு. அப்படியாவது என் பிள்ளை என்ன செஞ்சிருவா? நிமிர்ந்து நின்ற மாட்டாளா? இதுதான் அவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, இன்னைக்கு எலியாவை போல சூரச்செடிக்குள்ள இருக்கிற யாரா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. உடனே நம்ம நினைச்சிருவோம், ஊழியத்துல நம்ம வெகு தூரத்துக்கு போகிறோமா அப்படின்ட்டு. முதலாவது நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வெகு தூரத்துக்குள்ள அழைத்து செல்லப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற உடனே நம்ம ஊழியக்காரனா மாற்றப்பட முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தடுத்த காரியங்களை தேவனிடத்துல இருந்து கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு அதுல நிறைய கடினமான பாதைகள் இருக்கும். அப்பமாக்கு அதெல்லாம் உடைச்சு மேற்கொண்டு நிக்கவே பலன் இருக்காது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவருடைய சத்துவத்தை கொடுத்து நிலைநிற்க பண்ணுவாரு பாருங்க. அதுதான் தேவனாகிய கர்த்தர் கிரேட். அவ்வளவு ஒரு சூப்பர்மேன் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். அதனால இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எத்தனை பேர் சூரச்செடி வீட்டுக்குள்ள மறைக்கப்பட்டு இருந்தாலும் சரி, இல்ல அப்ப மற்றவர்களுக்கு முன்பாக ஒழிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் மகளே, உன்னுடைய பிரயாணம் வெகுவா இருக்கிறதே. ஆனாலும் நீ என்ன செய்கிற? ஆவை அவித்து போட்டு அனல் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீ இருக்கிறாயே. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்த வாந்தி பண்ணி போடுவேன் வேதம் சொல்லுகிறது. ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியா யாரெல்லாம் குன்றி போய் குறுகி போய் நெருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் என்று உரைக்கிறார், புதிய எண்ணெயினால் உன்னை அபிஷேகித்து அவருடைய கொம்பின் தைலத்தினால் உன்னை நிரப்பி, எப்படி சாமுவேலை கொண்டு தாவீதை தேவனாகிய கர்த்தர் அபிஷேகித்தாரோ, அதே போல இன்றைக்கு உங்களை தேவனாகிய கர்த்தர் அபிஷேகிக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களை அபிஷேகித்து உங்களை நிலைநிறுத்த பண்ண போகிறார். ஃபர்ஸ்ட் உன்னுடைய வீட்டுக்குள்ள தேவனாகிய கர்த்தருடைய நிலைநிறுத்துகிறவராய் வைத்திருப்பார். இரண்டாவது உன்னுடைய உறவுகளுக்கு நிலைநிறுத்துவார், உன் அக்கம் பக்கத்துல நிலைநிறுத்துவார், உன்னுடைய ஆலயத்துல நிலைநிறுத்துவார். எங்கெல்லாம் வெட்கப்பட்டு கூடி குறுகி ஒடுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறாயோ எனது அருமையான ஜனமே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்று உன்னிடத்தில் இருக்கிற மரண பயத்தை நீக்கி போடுகிறேன். இன்று உன்னிடத்தில் மறைத்து போய் இருக்கிற அந்த ஆத்துமாவை தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு அவருடைய மன்னாவினால் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்மளுக்கு அவர் கொடுக்கிறது அவருடைய மன்னாதான் நம்மளை நிரப்பும். ஹல்லேலூயா. நம்மளை நிரப்புறது எதுன்னா வேத வசனமாகி அவருடைய மன்னா, அவருடைய உணவு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள்னால நம்ம நிரப்பப்பட்டு நம்ம என்ன செய்வோம்? விழுந்து போகாம எழுந்து நிற்கிறவர்களாய் மாற்றப்பட்டு விடுவோம். ஆனா அந்த ஒரு வேளை உணவு தான் பாருங்க, அது தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பலனாயிருச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு அவர் கொடுக்கிற பலன் எப்படி இருக்குதாமா? அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு பாத்தீங்கன்னா 40 நாள் இரவும் பகலும் நடக்கக்கூடிய பலன். யோசிச்சு பாருங்க, பசியே இல்லாத பலன்.
ஆனா இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தருடைய சத்துவம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து பாருங்க, இந்த மன்னா இந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பலப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா பலன் உண்டாயிரும். நம்முடைய ஜீவனுக்கு பூஸ்ட் கொடுப்பது போட்டு பலத்தினால் நிரப்பப்பட்டு விடுவோம். தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அந்த மன்னா இன்னைக்கு கேட்டு இன்னைக்கே விடுறது இல்ல. நம்முடைய வாழ்க்கையில அது அப்படியே கூடவே வரும். ஹல்லேலூயா. எப்படி இரவும் பகலும் நடக்க வைத்ததோ அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் சொல்ற, என்னுடைய மன்னாவினால் நிரப்பப்படும் போது நீ இரவும் பகலும் அயராதபடி. ஹல்லேலூயா. ராக்காலம் அப்ப வரக்கூடிய நாட்கள் வர வரைக்கும் நீ என்ன செய்ய போகிற? ஓட போகிற. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எழுப்பப்பட போகிற மகனே மகளே, எலும்பி பிரகாசி. அதே போல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள்ளேயே நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? அந்த ராக்காலம் வருவதற்கு முன்பாகவே நம்ம என்ன செய்ய வேண்டும்? எழுப்பப்பட வேண்டும். நீதியின் சூரியனாய் நம்மை பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய முதுகெலும்பு தேவனுடைய முதுகெலும்பாய் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நீச்சலால எழுப்பப்பட வேண்டும். மகனே மகளே, சத்ருவானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். நீ ஒரு ஸ்டெப் வச்சு நான் 2 ஸ்டெப் நீ கீழே விழுவ. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அநேகருடைய வாழ்க்கையில கேட்பது இதுதான், நான் நல்லா ஜெபிக்கிறேனே, முதல்ல இருப்பதை காட்டில எப்பொழுது அவருக்குள்ளேயே செயல்படுகிறேனே, நான் ஒரு ஸ்டெப் வைக்க ஆரம்பிச்சேன்னா 2 அடி பின்னாடி போகிறேனே. எனது அருமையான மகளே, கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இன்று உனக்கு உரைக்கிற காரியம், நீ எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற அதை விட்டு விலக்கி, தேவனாகிய கர்த்தரை விட்டு உன்னை விலக்கி போடுகிறேன் என்று வாக்குப்படுகிறேன். நான் உன்னை மீட்டுக் கொள்கிறேன். நீ என்னுடைய சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை வெளியே அகற்ற வேண்டிய காரியமா இருக்கும். அதை புதைத்து புதைத்து அதுல இருந்து மீள முடியாதபடி சிதைக்கப்பட்டு இருப்பார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதே காரியத்துக்குள்ள சிதைக்கப்பட்டு இருந்தாயானால் நீ எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? மகனே மகளே, ஹல்லேலூயா. உன்னுடைய வீட்டுக்கு என்னுடைய வீட்டுக்கு தேவனாகிய கர்த்தர் எஜமானரா இருந்தாரே என்றால், ஹல்லேலூயா, அந்த வீடு சமாதானத்துல நிரப்பப்பட்டு இருக்கும். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அந்த வீடு ஆவிக்குரிய திரவியங்கள்லாம் நிரப்பப்பட்டு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள சோர்வுகள் இராது. அவருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டு இருப்போம். எப்படி எலியா தீர்க்கதரிசிக்கு மன்னாவை கொடுத்து எழுப்பினாரோ அப்பமா கிறிஸ்துவில அதே போல தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அவருடைய மன்னாவை கொடுத்து எழுப்பி நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்க வைப்பார். அப்ப இதுல என்ன இன்னொரு காரியம்? கீழ்ப்படிதல் அவசியமான ஒன்று. ஜீவனுள்ள நாளளவு நன்மை கிருபை உன்னை தொடரணுமே என்றால் நீ ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். மகனே மகளே, அவர் உன் நாவல அக்கினியை வைக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்படி ஏசாயா நாவை தொட்ட தேவன் இன்று உங்களுடைய கேட்கிற யாருடைய நாவை நான் தொடுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய கண்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. மகனே மகளே, நீ வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் நிற்கும் போது உனக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத வல்லமை பிடரிய முட்டிக்கு முறிக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாங்க. நடந்துச்சுன்னா அவருக்கு பின்னாக போவோம், நடக்கலன்னா அவருக்கு பின்னாக போக மாட்டோம், உலகத்துக்கு பின்னாக போவோம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாக நம்மளை தாழ்மைப்படுத்த வேண்டும். நம்ம அவருக்கு பின்னாக போகணும்னா நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் சீர் செய்யப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு அவசியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியத்தை அவருக்குள்ள சில காரியத்தை விட்டு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்கிறது மிகவும் கடினமான காரியம். நல்லா ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், காணிக்க கொடுப்போம், எல்லாத்துலயும் பெஸ்டா இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள டிவி பாக்குற காரியம் விட முடியாம இருக்கும். உள்ளுக்குள்ள சினிமாவுடைய பாடலுடைய காரியத்தை விட முடியாம இருக்கும். இல்லது மொபைலுக்கு அடிமையா இருக்கிற காரியத்தை விட முடியாம இருப்போம். ஹல்லேலூயா. நீ இப்படிலாம் உனக்குள்ள ஒரு கோட்டையை கட்டிட்டு நீ தேவனுக்காக வாழ்றே நீ என்னதான் அறிவிச்சாலும் உன்னுடைய வாழ்க்கையில ஜெயம் இருக்காது. தரித்திரம் பற்றி கொள்ளும் மகனே மகளே. இந்த பக்கம் நம்ம என்ன செய்வோம்? தேவ பிள்ளைகள் ஆலயத்துக்கு நம்ம கரெக்டா செல்லுவோம், எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருப்போம். ஆனா மறுபக்கம் நம்ம என்ன செய்வோம்? குறி கேட்கிறவர்களாய் நிற்போம். ஹல்லேலூயா. அஞ்சனம் பார்க்கிறவர்களாய் இருப்போம். யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்,
நம்ம அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களை போல இருந்தோமே என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ சத்தத்தை நம்ம கேட்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம். ஆனா அந்த சத்தியம் நம்மளுக்குள்ள கிரியை செய்கிறதா மகனே மகளே? அந்த சத்தியம் நம்ம அனல் முட்டி நம்மளை எழுப்புகிறதா? இல்ல அந்த சத்தியம் நம்மளை அணைத்து போடுகிறதா இருக்கிறதா? இல்ல குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் செயல்படுகிறவர்களா இருக்கிறோமா? தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உன் கால்கள் மான் கால்களே போல நடக்க செய்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அநேக சூனியம் பண்ணுகிறவர்களை தேவனுடைய கர்த்தர் இந்த நள்ளிரவிலே தேவனுடைய கர்த்தர் எழுப்புகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விடாமுயற்சியா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுங்க, உனக்கு விரோதமாக எழும்புகிற அம்புகள் தேவனுடைய கர்த்தர் அதை முறித்து, ஹல்லேலூயா, அந்த அக்கினினால சுட்டெரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஏன்னா அவரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனை சனங்க எழும்பினாலும் சரி, எத்தனை மாந்திரிக எழும்பினாலும் சரி, எத்தனை விரோதமாக அம்புகள் உருவாக்கப்பட்டாலும் சரி, எப்படிப்பட்ட சோர்வுகளை தள்ளனாலும் சரி, ஹல்லேலூயா, அவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி முத்திரை போடப்பட்டு ஆயிற்று என்றால் அவர்கள் எழுந்து நிறுந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். தேவனுடைய கர்த்தர் எப்படி வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்வாரோ அதே போல உனக்கும் எனக்கும் தேவனுடைய கர்த்தர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் விட்டு விலகணுமோ அதை விட்டு விலகுங்க என்று தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார். சில காரியங்கள் உள்ளுக்குள்ள அமிழ்த்தப்பட்டு இருக்கும், அதை வெளியே அனுப்ப முடியாதபடி போராடுகிறவர்கள் அநேகம் பேர் உண்டு. தேவனுடைய கர்த்தர் அந்த கிரியைகளை அகற்றுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உள்ளுக்குள்ள ஒரு முழுமையான சமாதானத்தை வைக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சத்துருவானவன் வெறி கொண்டு நின்று கொண்டிருப்பான். அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? நாம அவன் ஒரு பக்கம் வெறி கொண்டு நின்னால நம்ம பல மடங்கு தேவனாகிய கர்த்தருக்குள்ள அக்கினியாய் நிற்க வேண்டும். வைராக்கியம் உள்ள பிள்ளைகளா எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஓமையை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்களேன். இன்னைக்கு நம்மளுக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி காலத்துக்கான எச்சரிப்பின் சத்தத்தை அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வந்தாங்க. அதே போல அந்த கிறிஸ்துவனுடைய காலம் எப்படின்னா பாருங்க, வீட்டுக்குள்ளேயே அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி கிரியை செய்யும். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் என்ன செய்வாங்க? தேவனாகிய கர்த்தரை தேட ஆரம்பிப்பாங்க. அது பிள்ளைகள் நிமித்தமாகவோ இல்ல அது உறவுகள் நிமித்தமாகவோ என்ன செய்யணும்? அதை விட்டுட்டு நீ என்ன செய், இந்த இடத்துக்கு போ. இங்க போனா நீ இத்தனை காலமா நீ தேவனுடைய கர்த்தரை தேடி உனக்கு என்ன லாபம்? உனக்கு என்ன பலன்? நீ இன்னும் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறாயே. இப்படிலாம் என்ன செய்வான்? சத்துருவானவன் அந்த கிறிஸ்துவனுடைய வல்லமை பேச ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை 10 டைம் சொல்லிட்டாங்கன்னா அந்த 10வது டைம் சொல்லும் போது அந்த காரியம் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிருவீங்க. இதே ஆவிக்குரிய காரியத்தை ஒரு டைமுக்கு 10 டைம் சொல்லி பாருங்க, அது ஏறவே ஏறாது, நம்மளுக்கு காதுகளுக்குள்ள போகவே போகாது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு நாலா பக்கமும் தேவ சத்தியம் தொனிக்கப்பட்டு இருக்குது. அந்த சத்தியத்தின்படி நம்ம சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அழகா போன வார கற்றுக் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை அறிஞ்சு அதன்படி நம்ம நடப்போம்னா இன்னைக்கு நம்ம நாலா பக்கமும் கேட்கிற சத்தியத்தை வச்சு நம்ம என்ன செஞ்சிருவோம்? உருவாக்கப்பட்டிருப்போம், நம்ம மீட்டெடுக்கப்பட்டிருப்போம், அப்படி ராஜ்யத்துக்கிட்ட பிள்ளைகளை சுதந்திரிக்கப்பட்டிருப்போம், நம்முடைய நேம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த தேவனுடைய பிள்ளைகளா இருந்து சரிவுக்குள்ள தள்ளுவதற்காக சத்ருவானவன் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய காதுகளுக்குள்ள உடனே கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். இதுல நம்ம என்ன செய்யணும்? நம்ம மிகவும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும், கவனத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? விழுந்து போகாதபடி தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் நிற்பேன்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம அப்படித்தானே வாக்கு பண்ணிட்டு வந்திருப்போம். ஒரு இடத்துல மீட்டிங் நடத்துவாங்க, நம்மளுக்கு பூஸ்ட் பண்ற மாதிரி நல்ல சத்தியங்கள் வரும். உடனே நம்ம வாயில என்ன செஞ்சிருவோம்? நம்மள அறியாமலே நான் உங்களுக்காக திறப்புல நிற்பேன், நான் உங்களுக்காக வாழுவேன், உங்க ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி சடனா இருதயம் பொங்கி வரும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நீங்க பதில் கொடுக்க வேண்டும். நீங்க விழுந்து போயிட்டீங்கன்னா அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நாம எங்க இருப்போங்கிறத நீங்க ஆராய்ச்சி பார்த்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நடுநிலையாக நின்று தேவனாகிய கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறவராய் வர போகிறார். அதனால இப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவின் வல்லமையிலிருந்து நம்ம விலக்கி பாதுகாத்து கொள்ளப்படணும்னா தேவனுடைய ஞானம் நம்மளுக்கு வேணும், அவருடைய
அவருடைய ஆவிக்குரிய ஞானம் நம்மளுக்கு வேணும். அவருடைய ஆவிக்குரிய பகுத்தறிவு நம்மளுக்கு வேணும். அவருடைய கிருபை நம்மளுக்கு வேணும். அவர் கிருபை இருந்தா மட்டும்தான் நம்மளால நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. எனது அருமையான ஜனமே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது நம்மளை சுற்றிலும் பாத்தீங்கன்னா மலை போன்று இருப்பாங்க, நம்மளோட அவ்வளவு நெருங்கி இருப்பாங்க. ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்யாத பட்சத்துல இல்ல வேற ஏதாவது ஒரு விதத்துல என்ன செய்வாங்க, விழுந்து அப்பமா அவர்களை விட்டு நம்ம விலக வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும். அதுதான் மலைகள் விலகினாலும். ஆனா ஒரே ஒருத்தர் நம்ம கூடவே இருப்பாரு. அவர்தான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். எனது அருமையான மகனே மகளே, அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், சோர்ந்து போய் துவண்டு போய் விழுந்துருவோம். ஆனா அந்த இடத்துல என்ன செய்வார் தேவனாகிய கர்த்தர், நாம கூட இருக்கிற எலும்பி நெல்லுன்னு சொல்லி நம்மளை திடப்படுத்த ஆரம்பித்து விடுவார். உலக மனிதர்களால நம்மளை திடப்படுத்த முடியாது. உலக மனிதர்களால நம்மளை முழுமையாக நேசிக்க முடியாது. ஆனா ஜீவனுள்ள தகப்பனுடைய அன்பு விலையேற பெற்றது. அவருடைய அன்புக்குள்ள நீங்க நிலைத்திருந்து பாருங்க. ஹல்லேலூயா. அந்த அன்பு அப்பமா கிறிஸ்துவில விலையேற பெற்றதா இருக்கும். உங்களை தொடக்கம் முதல் இறுதி வரையும் அந்த அன்பு அழைத்து செல்லும். அவர் நம்மளை அணைக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் தான் நம்மளுக்கு மெய்யான தகப்பன். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய வருகை வரப்போகுது மகனே மகளே. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளை நம்ம மாற்றப்படணும்னா அந்த 10 ராத்தல் அந்த ஸ்டோரியை போல முதல் மனிதன் பாத்தீங்கன்னா 10 ராத்தலை நான் சம்பாதித்திருக்கிறேன்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளால சொல்ல முடியுமா, நான் அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போயிருக்கிறேன், அடுத்த கட்டத்துக்குள்ள இப்ப வந்திருக்கிறேன், அதுக்காக காத்து இருக்கிறேன்? யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை அனல் ஊட்டி எழுப்பிக் கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நினையாத வேலையில வரும்போது அப்ப புத்தியுள்ள கன்னிகைகளாக நம்ம மாற்றப்பட வேண்டும். இந்த ராத்தல் கதையும் இந்த தாளந்து கதையும் ஒரே மாதிரிதான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு தாளந்து கொடுத்தவன் மண்ணுல புதைச்சு வச்சா, இந்த இடத்துல ஒரு சீலையில சுற்றி முடிஞ்சு வச்சிருப்பான். ஹல்லேலூயா. இல்லாதவனிடத்துல இருந்து இருக்கிறது எடுக்கப்பட்டு விடும். நம்ம அவரோடு அவரோடு நம்ம நடக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே அடுத்த லெவலுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மளை அழைத்து செல்லுவார். அப்படி நம்ம அதே இதுக்குள்ள நம்ம புதைக்கப்பட்டு இருந்தோமே என்றால் உன்னிடத்துல இருக்கிற கிருபைகள் அப்பமா கிறிஸ்துவில விளக்கப்படும். உன்னிடத்துல இருக்கிற கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராய் மாற்றப்பட்டு விடுவார். நம்ம நினைச்சுக்குவோம், எனக்கு இந்த கிருபை இருக்கு, வரம் இருக்கு, இது கிரியை செய்யும். அது நிச்சயமா கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. பார்வைக்கு வேணா சொல்லலாம், ஆனா தேவனாகிய கர்த்தரிடத்துல இருந்து அந்த நன்மை புறப்படாது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சோர்வுற்று இருக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் சத்துவத்தை கொடுக்க வல்லமை உள்ள தகப்பன். தேவனாகிய கர்த்தருடைய பலத்தினால் உங்களை நிரப்ப வல்லமை உள்ள தகப்பனா இருக்கிறார். உங்க வீடு தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற வீடா இருக்க வேண்டும். எப்படி வலப்புறம் போடுங்கன்னு சொன்ன சீசர்கள் என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. வலை கிளியத்தக்க என்ன செய்வாங்க, மீன்களை பிடிச்சிட்டு வருவாங்க. ஹல்லேலூயா. அதே போல வீட்டு எஜமானா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எஜமானா இருக்கலாம், இல்ல வீட்டு தலைவியா இருக்கலாம், உங்க வீட்டுக்கு எஜமானும் தலைவியும் தேவனாகிய கர்த்தரை நியமிச்சு பாருங்க. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அந்த வீடு தேவனுடைய நாமத்தினால அப்பா கிறிஸ்துவோட மகிமையினால நிரப்பப்பட்டு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இருக்க பிள்ளைங்க தேவனுடைய கனிகளாய் செயல்படுவார்கள். ஒளிவமர கன்றுகளாய் நிற்பார்கள். புத்தியுள்ள ஸ்திரீகளை கனி கொடுக்கிற மரமாக தேவனாகிய கர்த்தர் உங்க மனைவியும் அப்பா கிறிஸ்துவை நியமித்து வைத்திருப்பார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரிடத்துல ஆவிக்குரிய ஞானம் கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா ஆவிக்குரிய ஞானத்தை நம்மளுக்கு தந்தரலுகிற தகப்பனா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவராய் இன்று உங்களோடு வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீர்களே என்றால் தேவனுடைய மகிமை உங்களால காண முடியும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய திரவியங்களால் நம்ம செயல்பட வேண்டுமே என்றால், அவருடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்துக்குள்ள நம்ம வளர வேண்டுமே என்றால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளை அவர் ஐஸ்வர்யரா மாற்றுறதா அவருடைய விருப்பம். நம்ம நினைப்போம், நாம இன்னும் தரித்திரமா இருக்கிறோமே. சிலருடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் தேடியும் தரித்திரமா இருக்கு அப்படின்னா, ஒண்ணு சில காரியங்கள் நீங்க விடாம இருப்பீங்க, அல்லது தேவனாகிய கர்த்தர் அதுல உங்களை பழக்கப்படுத்தி உங்களை கொண்டு வருவாரு. ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. என்னதான் தரித்திரமா இருந்தாலும் அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருந்தாலும் அந்த குடும்பம் நடத்தப்பட்டு இருக்கும். சமாதானம் அந்த வீட்டுக்குள்ள நிலைத்திருக்கும்.
உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று தேவனுக்கு கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய நாட்கள் நீடித்திருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க ஜீவன் காத்து கொள்ளப்படணும் நினைச்சீங்கன்னா, நம்முடைய வாய்களை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சின்ன ஒரு ஓம அந்த இடத்துல தேவனுக்கு சொல்லிட்டு முடிச்சிருவாரு பாருங்க. அந்த ஒரு ராத்தல் வாங்கின அந்த மனுஷன் பேசுறது பாருங்க. நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, உன் வாய் சொல்லை கண்டே உனக்கு நியாயம் தீர்க்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகம் பேர் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய நாவுனாலேயே நம்ம என்ன செய்யறோம்? நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாய் நிற்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய நாவுல சுத்தம் இல்லாததா இருக்கிறது. நம்முடைய நாவு விஷம் நிறைந்ததா இருக்கிறது. உன்னுடைய நாவுல இருந்து என்ன செய்கிறது? குற்றம் அழகா கண்டுபிடிக்கிறார் பாருங்களேன். உன்னுடைய நாவே உனக்கு விரோதமா இருக்கிறது. ஏன்னா உள்ள இருந்து அந்த வார்த்தை வாயில வெளியே வருகிறது. ஹல்லேலூயா. அதை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நாவு எப்படி இருக்குன்னா, நியாயம் தீர்க்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மற்றவங்களை ஈஸியா குற்றவாளின்னு சொல்லி நியாயம் தீர்த்துறோம். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்திருப்பீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்க. அவருக்காகவே உண்மையாய் உழைக்கிற ஓடுகிற பிள்ளைகளா இருப்பீங்க. ஆனா உங்களை பார்த்து குற்றம் சாட்டுகிறவர்கள் யாரா இருந்தாலும் நீங்க என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக ஒருவன் குற்றம் சாட்டால் அவனை குறித்து தேவனாகிய கர்த்தர் நியாயம் தீர்க்க வல்லமை உள்ளவர். உனக்கு விரோதமா யாரு எழும்பினாலும் சரி. சில இடத்துல பாத்தீங்கன்னா நம்மள குற்றம் சாட்டி ரொம்ப அவமானப்படுத்துகிற சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல நீங்க அமைதியா பொறுமையை கையாளும் போது உங்களுக்காக வழக்காட ஜீவனோட தகப்பன் வருகிற தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக பேருடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கிறது? உடனே என்ன செஞ்சிடும்? நாமளே அந்த இடத்துல பதிலுக்கு பதில் கொடுத்துருவோம். இதனால தேவனுடைய கர்த்தர் உங்களுக்காக வழக்காட முடியாது, உங்களுக்காக நியாயம் விசாரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால ஜீவன்ல தேவனுடைய கர்த்தருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய், நம்முடைய நாவை காத்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட வேண்டும். மகனே, மகளே, அவர் நம்மளுக்கு ஆவிக்குரிய திரவியத்தை கொடுத்து ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தினால் நம்மளை அழைத்து கொண்டு வந்து, அப்பா சத்துவம் இல்லாம சோர்ந்து போய் இருக்கிற நம்மளுக்கு அவர் பலத்தை கொடுத்து, அப்பா அவருடைய சத்துவத்தை நம்மளுக்கு கொடுத்து பெருக பண்ணுகிறவராய், அவருடைய கழுகின் சிட்டையை போல நம்ம அடித்து எழும்புகிறவர்களாய் நம்ம மாற்றப்பட்டு விடுவோம் தேவனுடைய நாமத்தினால. ஹல்லேலூயா. நீங்க தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. எதெல்லாம் என்னால விட முடியாம இருக்கிறேனோப்பா, அதை எனக்கு நீங்க எங்கிட்ட இருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமா தேவனுடைய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா மாற்ற ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய கைகளை சுத்தமாக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கைகளை சுத்தமாக்கும் போது நம்ம பரிசுத்தவான்கள் அவர் மாற்ற வல்லமையுள்ள தகப்பன். ஹல்லேலூயா. அனிதா, ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் திருமணம் ஆகலையே, வயது அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி, 25 to 30க்குள்ள இருக்கிறேனே, இன்னும் என்னால ஏற்ற மணவாளனை காணுமேன்னு சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனது அருமையான மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். தேவன் நினைத்ததை ஒரு அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம், மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொன்னது போல ஏற்ற மணவாளனை உனக்கு கொண்டு வருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்பா அந்த மகள் ஒரு சென்னை பட்டணத்தை சார்ந்தவள் என்று தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. லில்லி, ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கல்லீரல் பகுதியில அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி, புற்று என்று போராடுகிறதை அப்பா காண்கிறேன் தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவனுடைய கர்த்தருடைய கரம் அதிலே தொடுகிறது என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்பா அம்மா கசப்பான வாழ்க்கை மதுரமாக மாற்றுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. ஜீவனுள்ள நாளளவு நன்மை கிருபைகளை தொடரும்படியாக நீங்க எங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்ல சப்பா, கேட்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயங்களும் ஆவிக்குரிய அப்பா திரவியத்தினால் நிரப்பப்படட்டும். அது மாத்திரமல்ல சப்பா, சத்துவம் இல்லாம பலன் இல்லாம போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நீங்க இன்னைக்கு எழுப்புகிறீங்கப்பா, அதற்காக நன்றி. எல்லா கனமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். அடி இந்த இடத்துல பிரயோஜனமானவளப்பா, முற்றிலும் தாழ்த்தி உங்க கரத்துல தந்தருகிறேன். எல்லா கனமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கு. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இதை கேட்ட மாத்திரத்துல விட்டு விடாதீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவின் ஊழியங்களுக்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. God bless you.